வைக்கப்படும். முழு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தான அபிஷேகம் பெற்று திருப்பந்தியில் பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். எழுந்து அறிக்கை செய்ய வேண்டும். நான் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கிறேன். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சாட்சி கூறி ஒருவருடைய கால்களை கழுவி கொண்டு வந்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லோரும் எழுந்து நின்று அறிக்கை செய்யலாம். நான் கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டேன். தேவனுக்கும் மனுஷனுக்கும்பாக குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். போகலாம். கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை தியானிப்போமாக. நாம் பாவம் சேர்க்க நாம் அக்கிரமம் செய்ய நியாயம் செய்திருக்க நாம் நியாயப்பிரமாணத்தை மீறிருக்க நியாயப்பிரமாணத்தின்படி நாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு நரகத்தை தள்ளப்பட வேண்டியதாக இருக்க நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க முடிய இந்த உலகத்தில் வந்தார். அப்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தம்மையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தம் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை கெத்செமனே தொடங்கி கல்வாரியில் ஜீவனோடு மட்டும் அவர் பட்டு உத்தரித்தார். அவரை பிடித்து புறங்கையாக்கிட்டு முகத்தில் போய் முதில் அடித்தார்கள். வேலைக்காரங்க இறங்கினால் அவருடைய கன்னத்தில் இருந்தார்கள். முழுமுடியை சூட்டி கொண்டு அடித்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று பரியாசம் பண்ணார்கள். உமிழ்கிறவனுக்கு என் முகத்தின் தாடை மயிரப்படுங்கிறவன் தாடி ஒப்பு கொடுத்தேன் எந்திரினால் நேர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை குப்புறப்பட்டு வாரை கொண்டு எடுத்து அவருடைய முதுகை பிளந்தார்கள். உழுகிறவற்றுடைய படைச்சாலைகளை விரிவாக்குறது போல என் முதுகிலே விழுதார்கள் என்ற வசனத்தின்படி அவரை சித்திரவதை செய்தார்கள். கடைசி சிற்பார சிலுவை சுமக்க செய்து கல்வாரிக்கு இழுத்து கொண்டு போய் அங்கே இரண்டு பக்கம் இரண்டு கல்லர்கள் நடுசிலையில் கர்த்தரையுமாய் ஆணி அடித்து கொலை செய்தார்கள். இவ்விதமாய் நம்முடைய பாவத்திற்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதும் வைக்கப்பட்டதும் குத்தப்பட்டதும் அறையப்பட்டதுமாய் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரத்திற்காய் சோத்திரமாய் தெய்வத்துடைய திரு சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தையும் ஆசீர்வாதத்தின்படி ஜெபம் பண்ணுவாங்க. நாம் எல்லாரும் கல்வாரிசியில் இரண்டு கழகமத்திலே நம்முடைய பாவத்திற்காய் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டதும் வைக்கப்பட்டதும் குத்தப்பட்டதும் அறையப்பட்டு தூக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய பரிசுத்த சரீரத்திற்காய் சோத்திரம் ஏறெடுப்போமாக. சோத்ராம் 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 சோத்ராம். தந்தையே தம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதிக்கிறோம். நாங்கள் பாவம் சேர்க்க எங்களுக்கு பாவமையும் சோதனை வர முடியாது. நம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்கள்லாம் அவர் மேல் சுமத்தி அதற்கான தண்டனை தேவகுமாரன் அடையும்படி கர்த்தாவை விட்டு விட்ட தேவனே தம்மை சுதிக்கிறோம். சூதிங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவர் மனம் வந்து எங்களுக்காக தம்மையே சமர்ப்பிக்க முடியாத உலகத்தில் வந்து
மனசுகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் முறையாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்று திருவிழப்பட்ட விவகாரம். இயேசுவே சோத்திரம் 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 திருவிழந்தை சாவித்த பொழுது கர்த்தாவை அப்பத்தெடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு சீசனத்தில் வாங்கி பசுங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றீர். என்னை நினைக்கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றி அதற்காய் சோத்திரம். அதை மறுநாள் நிறைவேற்றினே அதற்காய் சோத்திரம். இயேசுவே சோத்திரம். அன்பின் தந்தையே தம்முடைய குமாரனுடைய பாடுபட்ட சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற அப்பத்திற்காய் சோத்திருக்கிறோம். ஆசீர்வதித்தாரும் இயேசுவே ஆசீர்வதித்தாரும் சுத்தாவியானவரே சோத்திரம். விநியோகத்தெல்லாம் ஆசீர்வதித்தாரும் கிருபையாயிரும். நன்றி. இயேசு கிறிஸ்து மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அப்பத்தை எடுத்து சோத்தரித்து சோத்திரம் 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 அதை பெற்று சோத்ராம் 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சீசர்களை கொடுத்த வாங்கி உங்களுக்குள்ளே புசிங்கள். உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் என்பது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே ஆனபடினால் சிந்தப்பட்ட கிறிஸ்துடைய பிரசுத்தத்திற்காய் சோத்திரமாக அந்த புதிய உடன்படிக்கையின் பாத்திரத்திற்காய் தேவனை சோத்திரிப்புவாங்க. கல்வாரி சிலையில் இருந்த கல்லர் மத்தியிலே நம்முடைய பாவத்திற்காய் சிந்தப்பட்ட கிறிஸ்துடைய பிரசுத்தத்திற்காய் சோத்திரம் ஏறெடுப்புமாக. சோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே நம்முடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம். பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாய் நம்முடைய குமாரனை வழியாய் அனுப்பி கொடுத்து எங்கள் மேல் அனுபவத்திற்காய் ஹல்லேலூயா. அது சர்வாங்க தகன வழியாய் போஜன வழியாய் சமாதான வழியாய் குற்றவாரண வழியாய் பாவ நிவாரண வழியாய் எங்களுக்காக தம்மே உற்சாக வழியாய் செலுத்தி எங்கள் ஆண்டவரே சோதரிகளை பாவ சிம்மாசனமும் தேவனோடு ஐக்கியத்தை உண்டு பண்ணதற்காக இயேசுவே நமக்கு நன்றி எடுக்கிறோம். தேவ ரத்தத்திற்காக சோத்திரம் எடுக்கிறோம். தேவனுடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் எங்கள் ஆண்டவரே சோத்திரம். உங்களுடைய ரத்தத்தினால் அங்கமிக்கப்பட்டோம், சபையானோம். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி எடுக்கிறோம். இயேசுவே சோத்திரம் சோத்திரம். சுத்த பிதாவே சோத்திரம். கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரனை பலியிட்டு எங்கள் மேல் அன்பு கூர்ந்து அதற்காக சோத்திரம். சிலுவையில் சிந்தப்பட்ட தம்முடைய குமாரனுடைய பரிசுத்த ரத்தத்திற்காக சோத்திரம் 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 சோத்திரம். தெய்வத்தினுடைய திருத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது புதிய உடம்புக்கிற பாத்திரத்திற்காக சோத்திரிக்கிறோம். ஆசீர்வதித்தார். நன்றி. கிருபையாயிரம் 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 சோத்திரம். கிறிஸ்து மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே ஆமென். அந்தபடியே அவர் போஜனம் பண்ண பாத்திரத்தை எடுத்து சோத்திரித்து சோத்திரம் 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 சீசரிடத்தில் கொடுத்து வாங்கி உங்களுக்குள்ளே பானம் பண்ணுங்கள். பாவ மன்னிப்பு உண்டாக உங்களுக்காக அடையற்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையுடைய ரத்தமாக இருக்கிறது. நான் வருகிறவர்கள் என்ன எனக்கு இப்படி செய்யுங்கள் செய்யும் அவருடைய மரணத்தை தெரிவிக்க மாற்றினார் என்பதே.
எல்லாம் மேடையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் சொன்னேன். செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் செய்வோம். செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த வாழ்வனை உலகோந்திரனை என்றும் கோந்திரம் செய்வேனே யேசுரை கோந்திரம் கந்தை பதிந்தவனை ஆவானோர்களும் வம்படி பணி கருவோம் வாதித்து ஜீவன் ஜோதி ஜலாதே जीवन के जोजी जला दे ये तेरा पाप मैदान को दूर हटा दे पाप मैदान को दूर हटा दे சூத்திரம் சூத்திரம் சர்வல்லமுள்ள தேவனே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகள் அன்போடு செலுத்தி வந்த காணிகளுக்காய் நன்றி. ஆசீர்வாதி அங்கீகரி ஏற்றுக்கொள்ளும் தேவனே. சோத்திரம் 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 பரலோக புகைத்திலே கர்த்தாவே அவருடைய பேரை எழுதி கொள்ளும் கொடுங்க கொடுக்கப்படுவது என்ற பிரமாணத்தினுடைய வாய்ப்பு தேவையெல்லாம் சந்தியும் அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலை பிரயாசங்களையும் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கத்து உண்டாயிருக்கிறது. நம்முடைய பரிசுத்தமான திருப்பணிக்காய் தம்முடைய கர்த்தாவே பரிசுத்தங்களுடைய போஜனங்களுக்காய் தெய்வீக காரியங்களுக்காய் உபயோகப்படுவதாக இதை கர்த்தாவே ஆசீர்வாதம் ஏராளமாக்கும். இதற்கான ஆசீர்வாதங்களை பிரதிபலனாய் கர்த்தாவே கட்டிட்டுள்ளோம். 20,000 ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவின் மகத்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே திருச்சபையின் தலைமை அப்போஸ்தலர் அவர்கள் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக
தேவன் செய்த பெரிய ஒழுங்குக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். வழக்கமாக கன்னியாகுமரியில் ஊழியர் மாநாடு நடக்கின்ற பொழுது அந்த ஊழியர் மாநாடு நடக்கிற கேம்பஸுக்குள்ளே ஒரு பெரிய இடம் மைதானம் இருந்தது. அதில் விதமாக செட்டுகள் அமைத்து 2 தடவையாக ஆராதனை நடத்தியிருக்கின்றோம். இப்பொழுது அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஒன்று கட்டிவிட்டபடினால் அங்கே இடமில்லாமல் போயிட்டபடினால் இங்கே ஆராதனை நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய பரிசுத்தவான் அவர்கள் அனுமதித்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். ஊழியர் மாநாடு இந்த தடவை மிக சிறப்பாக ஆசீர்வாதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிக ஆழமான கருத்துக்களை ஆசீர்வாதங்களை ஊழியர்காரர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான் அவர்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மகா மேன்மையான காரியமாக இருக்கின்றது. அடுத்து திருச்சபை ஒரு மேலான நிலைக்கு கடந்து போகிறது என்பதை இந்த நாட்களிலே உணர முடிகிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். அதனுடைய தலைவராகவும் அதில் வருகின்ற வாகனங்களுக்கு அந்த பெட்ரோல் டேங்களை நிரப்பக்கூடியவர்களாகவும் தலைமை அப்போஸ்தலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான வாகனங்கள் வரிசையாக நின்று பெட்ரோல் டீசல்கள் எல்லாம் நிரப்பி கொண்டிருக்கின்றது. அவர்கள் அதை நிரப்பி கொண்டு அந்த வேலையை அவர்கள் தான் செய்கின்றார்கள். அப்படி நிரப்பி அனுப்பி கொண்டிருக்கும் போது அங்கே இன்னொருவர் சொல்லுகின்றார், ஐயா எல்லாம் அந்த வாகனங்கள் நிறைவாக இருக்கின்றது, ஏராளமாக இருக்கின்றது. ஆகையினாலே பெரிய வண்டிகளுக்கெல்லாம் நிறைவாக கொடுத்து விட்டால் மற்ற வண்டிகளுக்கு காணாமல் போயிட முடியுமே. ஆனால் ஒரே சீராக எல்லாருக்கும் ஒரு லிமிட்டாக 2 லிட்டர் 5 லிட்டர் என்று பகிர்ந்து கொடுக்கலாமே என்று சிலர் பேசி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் ஒரு வசனத்தை உணர்த்தி ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கின்றபடினாலே இங்கிருந்து எடுக்கப்படுகிறது ஒருபோதும் வற்றி போகாது. ஆகையினாலே தேவையானவைகள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்கள், அதாவது பெரிய வாகனங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறபடினாலே நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சின்ன வாகனங்களுக்கு குறைவாக தேவைப்படுகின்றது. அதை மனதில் வைத்துக்கொண்டு அது எவ்வளவு தேவையாக இருந்தாலும் கொடுக்க முடியும். அது நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கிறது என்று சொல்லி தலைமை அப்போஸ்தலர்கள் அந்த ஆளுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்து கொடுப்பதற்காக தலைமை அப்போஸ்தலர் அவர்களை திருச்சபைக்கு தலைமையாக தந்திருக்கிறார். அன்று மோசேயினுடைய கனத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்து யோசுவாவை பலப்படுத்தினது போல, யோசுவாவை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினது போல, இந்த தலைமை அப்போஸ்தலர் மூலமாக அவர்களுக்கு இருக்கின்ற கனத்தை, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமைகளை ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து இந்த ஊழியத்தை தீவிரமாக செய்வதற்கான இந்த ஊழியர் மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தேவ சமூகத்தில் சொல்லிக் கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை மறுபடியும் உணர்த்தி கொடுக்கிறார்கள். ஆவியினுடைய அனுக்கிரகமானது அது அளந்து ஒரு சீராக கொடுக்கப்படுகிறதில்லை, அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்படுகிறது என்று விளக்கம் சொன்னதாக நான் அந்த தரிசனத்தில் காண முடிந்தது. ஆகையினாலே கர்த்தருடைய வேலையை யார் யார் தீவிரமாக செய்கின்றார்களோ, யார் யார் கர்த்தருக்காக அதிகமாக பிரயாசப்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருபைகள் வரங்கள் அதிகமாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்று அந்த தரிசனத்தின் மூலமாக காண முடிந்தது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். இந்த ஆராதனையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷமுடையவராக மகிழ்ந்து களிகூர்ந்து இந்த ஆராதனையை அவர் விதமாய் கவனித்து கொண்டே இருந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காட்சியை காண முடிந்தது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பேழை ஒன்று இங்கே இறங்கி வந்தது. அது பார்ப்பதற்கு சின்னதாக தோன்றினது. அந்த பேழைக்குள்ளே தலைமை அப்போஸ்தலர்கள் பிரவேசிக்கிறார்கள். சபைகள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரவேசித்து அது ஒரு பெரிய பேழையாக மாறி உலகம் அனைத்தில் உள்ள தேவனால் முன்குறிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பிரவேசித்து அது அப்படியே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு காட்சி இந்த நாட்களில் காண முடிந்தது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். அன்று நோவா கட்டிய பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் மாத்திரம்தான் அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டார்கள், மற்றவரெல்லாம் அழிந்து போனது. அதுபோல திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிற தலைமை அப்போஸ்தலருடைய நோக்கமானது இது ஒரு பேழையாக கட்டி இதற்குள்ளே வருகின்ற மக்கள் வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்துக் கொள்வதோடு மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற திட்டத்தோடு கூட இந்த சபை ஊழியம் ஆரம்பித்திருக்கிறது என்பதை மறுபடியும் தரிசனத்தின் மூலமாக உணர்த்தி கொடுத்தார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறேன். ஆகையினால் நாம் வந்திருப்பது ஒரு பேழைக்குள்ளாக பாதுகாவலான ஒரு இடத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். அடுத்த இந்த உலகத்திற்கு மகா பயங்கரமான அழிவுகளும் ஆபத்துகளும் வரப்போகிறது என்பதை இடையிடையே நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அது நடக்கப் போகின்றது. அதில் தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படியாக, நாம நம்முடைய குடும்பங்களும் பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்படும்படியாக இந்த பேழையை கட்டுவதற்கு தேவன் நம்முடைய பரிசுத்தமானை அனுப்பியிருக்கின்றபடினாலே நாம் எல்லாரும் இந்த ஐக்கியத்துக்குள்ளே சரியாக நிலைத்து நின்று இந்த பேழைக்குள்ளே நம்மை காத்துக்கொண்டு வரக்கூடிய அழிவுக்கு தப்பித்து பரலோகராஜ்யம் செல்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவசமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் கொடுத்த காட்சி தரிசனங்களுக்காக நன்றி கூறி சாட்சியப்படுத்தியுள்ளேன். இது
ஒரு பண்டிகை நாளாக நான் என்னுடைய வாழ்க்கையில் கருதுகிறேன், அனுபவிக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நடந்த ஊழியர் மாநாட்டின் போது, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மையும் அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய அன்பு எவ்வளவு ஆழ நீளம் என்கிறதை இந்த நடந்து முடிந்த நாட்களிலே நானும் அறிந்து என்னுடைய அறிவிலே, தெய்வீக அறிவிலே, அதாவது அதிக விருத்தி அடைந்திருக்கிறதை நான் உணர்கின்றேன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்த போதிலும் அவருடைய அதாவது தன்மையை பற்றி இந்த நடந்து முடிந்த இத்தனை நாட்களிலேயும் அதிகமான காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் அதாவது நான் பிரதானமாக கற்றுக்கொண்ட 2 காரியங்கள் என்ன என்றால், அதாவது இந்த யெகோவா விட்னஸ்காரர்கள், இயேசுவின் நாமம் என்று சொல்லப்படுகிறவர்கள், அதாவது பல வகையிலேயும் ஆங்காங்கு பண்ணுகிறதையும், அதாவது பல நிலையிலேயும் நம்மிடத்தில் நேரடியாக மோதல் செய்யாவிட்டாலும் அவர்கள் தாங்களுடைய கொள்கை சரி என்று சாதிக்கிற ஒரு சாதனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளமாக பதில் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த நாளில் நடந்த கர்த்தருடைய வருஷமன் கொடுத்த செய்தியின் மூலமாக நான் விரிவாக அறிந்து கொள்ளவும், அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான பதில் கொடுப்பதற்குரிய பொருள்கள் இந்த நாள் நான் விளங்கிக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது இந்த நாட்களில் கூடுதலாய் ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு தேவனுடைய எல்லா கிருபைகளுக்காகவும் தேவனை வாழ்த்தி இயேசு நாமத்தில் என்னோட வார்த்தை சாட்சி முடியும். தேவனை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறேன். நீ மட்டும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தரை துதிக்க சோத்திரிக்க கிருபை கொடுத்த தேவதேவனை சுத்தி சோதரித்து கொண்டு அடையனை சாட்சி முடித்துக் கொள்கிறேன். 2 பேதுரு 1:18 பிராரமாய் அவரோடு கூட பரிசுத்த பர்வதத்தில் நாங்கள் இருக்கும்போது வானத்தில் பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி பரிசுத்த பேதுரு சொன்னது போலவே நாங்களும் இந்த 5 நாட்களும் அக்கினிக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தையும் காட்சி தரிசன வெளிப்பாடுகளையும் பெற்று இந்த ஊழிய பாதையிலே நாங்கள் முன்னேறி செல்லவும், எச்சரிக்கப்படவும், தொடர்ந்து அவள் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்தார். நமக்கு ஒரு அப்போஸ்தலரை தேவன் கொடுத்திருக்கபடினால் தேவனை நான் சோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஆராதனை வேளையிலும் தேவனுடைய பிரசனம் அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள். பரலோக ஆராதனைக்கு ஒப்பான ஒரு ஆராதனையை தேவனாய் கர்த்தர் காமித்துக் கொண்டிருந்தார். வெற்றியா முடிக்க தேவஜனங்கள் பரிசுத்தவான்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டு அடிவருடைய சாட்சியை முடித்தோம். வாழ்க்கையிலே தேவன் ஒரு நன்மை செய்தார் எனக்கும் வெற்றிக்கும். மீண்டும் ஒரு பெண் குழந்தையை தேவன் கடந்த 18ஆம் தேதி அன்று தேவன் எனக்கு தந்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது நன்மை செய்திருக்கிறேன் என்ற ஒரு காரியத்தை அவர் என்னிடத்தில் பேசினார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி. கடந்து சென்று அந்த காரியங்களை குறித்து நான் விசாரிக்கும் போது ஆபத்தான ஒரு நிலையிலிருந்து தேவன் காப்பாற்றி அந்த குழந்தையை பிறக்க செய்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் சாட்சியை முடித்துக்கிறேன். இறைவா சபை ஆசீர்வதியும் உணவாயத்திலும் உலகமெங்கும் வியாபிக்க செய்யும். கர்த்தாவை தெரிந்து கொள்ளட்ட மக்கள் எல்லாம், புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படட்டும். கிருபையாயிரும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கப்படத்தக்கவரும் சோத்திரிக்கப்படத்தக்கவரும் சுதிமத்தில் வாசமாயிருக்குமாய் தூய 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 பிதாவே தேவனே, வானமாய்களும் பூமியாகவும் சமுதிரம் எல்லாம் தம்மை சுகின்றன. நாங்கள் தம்மை சுதியாயிருப்போம். நன்றி இருந்த இரத்தோடு மீட்கப்பட்டதோடு என்ன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை பெற்ற சந்தோஷத்தோடு தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை அருளீரே, எங்கள் கண்களை திறந்தீரே, அதற்காக சோத்திரம். கர்த்தாவே தேவனுடைய மகிமையாக இருக்க கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் முகத்தில் உள்ள ஒளியை கர்த்தாவே அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய கண்களை குருடாக்கினார். இந்த பிறகு உலக மக்கள் எல்லாம் குருடாக இருக்கும் பொழுது எங்கள் தேவனே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். அநேக மக்களுடைய கண்களை திறந்ததற்காய், விசேஷமாய் புதிய மக்களுடைய கண்களை தெளிவாய் திறந்ததற்காய் ஹல்லேலூயா. எங்கள் கண்களை திறந்ததற்காய் சோத்திரம். கர்த்தாவே சோத்ராம். உடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசித்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி எடுக்கிறோம். தேவனே, எங்களுக்கு தேவனே பாதுகாவலை கட்டிட்டிருக்கிறதற்காய் சோத்திரம். தேவனே நன்றி எடுக்கிறோம். தேவதூர கூட்டங்கள் எல்லாம் சபையை பாதுகாக்க முடியாது இவர் கட்டிட்டிருக்கிறதற்காய் நன்றி எடுக்கிறோம். தேவனே சோத்திரம் சோத்திரம். சபைக்காய் கர்த்தா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆசீர்வாத மழை பெய்யட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏசு சுத்தமுள்ள எங்கள் பரம பிதாவே, ஆமென். பரமண்ணங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. எல்லோரும் எழுந்து நில்லுங்க. கோஷமுடு. பிதாவாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. பிதாவாய் தேவனுக்கு ஜெய். குமாரனாய் தேவனுக்கு ஜெய். பரிசுத்தாவியானவராய் தேவனுக்கு ஜெய். ஜெய் ஜெய்.